Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Daily Vlog by Fatima. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே விலாக் வந்து பார்த்துருவோமா? ஸோ இன்றைக்கி நாள் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து இந்த விலாகில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஈஸியான ஒரு இறால் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். ஸோ இப்போ வந்துட்டு இறால் வந்து இது வந்து ஆஞ்சி வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சது இருக்குது. ஸோ இது வந்து உள்ளே இருக்க இந்த நரம்பு எடுக்கணும், அதுதான் இருக்கிறதுல பெரிய டாஸ்க்கு. ஆனால் அதை வந்து சின்ன குட்டி அழகாக பண்ணி கொடுக்கும். நைஃபை வச்சு கட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுவான். ஸோ அவன் கொஞ்சம் பண்ண, நான் கொஞ்சம் பண்ணேன்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சிக்கன் வந்து 65 பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன். அதிலிருந்து ஒரு பீஸ், அது குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கி அவர் வந்துட்டு லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் போட்டு ஒரு மாதிரி தந்தூரி மாதிரி பண்ணி சாப்பிட போகிறேன்னு ஃபயரில் காமிச்சிட்டு இருக்கான். நான் சொன்ன சுட்டுக்காத பார்த்து, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இவன் நல்லாவே பண்ணுவான். அவன்கிட்ட கூட வரமாட்டான். ஆனால் சகில் குட்டிக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை க்ளீன் பண்ணுறதோட இந்த க்ளீன் பண்ண இடத்த க்ளீன் பண்ணுறது தான் வந்து இந்த நான்வெஜ் எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்கும். அப்போ தான் வந்து ஏதோ பெரிய மன திருப்தி கிடைக்கிற மாதிரி. யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்த நைஃபு அண்ட் சிசர் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவனுமே வந்துட்டு ஆதி காலத்தில் ஆதிவாசிகள்லாம் எப்படி சாப்பிட்ருப்பாங்களோ அதே மாதிரி நானும் சுட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஆரம்பித்தான். எப்போவுமே இறால் தான் வந்துட்டு மசாலா போட்டு பரட்டினதுக்கப்புறம் சுட்டு சாப்பிடுவோம். அவனுக்கு அது பிடிக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் பீஸில் எடுத்து அவர் வந்து சாப்பிட போகிறேன்னு நின்றுட்டு இருந்தார். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்ஸ்டாவில் வந்து இந்த அவுட்ஃபிட்டோட ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமேசானில் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வந்துடும். சேம் ஒரு செல்லர்கிட்ட தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்கு கேட்டவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ். ப்யூர் காட்டன் தாராளமாக வாங்கலாம். இந்த சம்மருக்கு செம்மையாக இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் இந்த கலர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால இந்த கலர் சூஸ் பண்ணேன். இது எனக்குமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அமேசானே என் ஹப்பி ஸ்டைலில் சொல்லணுன்னா, மச்சாங்கடையில் வாங்கினியா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கலாய்ப்பாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏதாவது ஒரு நிக் நேம் வச்சு. பொதுவாகவே ஆன்லைனில் நம்ம ஷாப்பிங் பண்ணுறது இந்த புருஷன்மார்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. அதுக்கு வந்துட்டு இப்படியெல்லாம் சில பேர்களை வச்சு கலாய்க்கிறது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்பவே கேஷுவல். உங்களுக்கு வந்து என்னோடய சவுதி விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபோனில் தான் கலாய்க்கிறாங்க. அதை உங்களோட ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் ஹபி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லைவாக நிறைய வீடியோஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து செய்யும்போது என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒரு 100 ml அளவுக்கு ஒரு நல்ல பிரியாணி பாட்டில் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உள்ள வெங்காயத்தை வந்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வெங்காயத்தை ஆயிலோடு சேர்க்கும் போதே நல்லா உதிர்த்து சேர்த்துருங்க. அப்போ நமக்கு வந்து பொலன்னு வந்து ரோஸ்ட் ஆகி வரும். இன்றைக்கி சிக்கன் 65 இருக்கட்டும் அண்ட் வந்து பிரியாணி ரெண்டுத்துக்குமே எங்கள் அண்ணன் வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மசாலாவில் இறால் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுமே பாருங்கள். ஸோ இந்த மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காமல். அதனால் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நம்ம சின்சியராக குக்கிங் பண்ணும்போது தான் இந்த பிள்ளைங்களுக்கும் நம்மளோட ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்துட்டு அந்த தந்தூரி சிக்கன் மாதிரி அவன் பண்ணான் இல்லையா? ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கே வந்து சாப்பிட்டு பார்க்கணும் போல தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அது எவ்வளோ நேரம் பாயில் ஆகுதுன்னு தெரியாது இல்லையா? அதனால் வந்து நான் கொடுக்கல. ஒரு குட்டி பீஸ் சும்மா ஒரு பேருக்காக அதை வந்து அவன் ட்ரை பண்ணட்டும் அப்படின்ட்டு கொடுத்தேன். ஸோ தந்தூரி மாதிரி நல்லா தான் பண்ணியிருந்தான். பட் வந்துட்டு இன்னொரு பீஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மசாலா போட்டதுக்கப்புறம் தரீங்களா? நான் இல்லை அது வந்து குக்கிங் டைம் பத்தாது, நான் அப்புறம் வந்து உனக்கு ஃப்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். இல்லைன்னா ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருப்பான் கொடுக்கல அப்படின்னாக்கா. டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுனா சகில் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த சைடு வந்துட்டு வெங்காயம் வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்காக போட்டு விட்டுருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு அப்படியே லைட்டாக நம்ம அப்படி சாட்டே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுவாக வந்து அப்படியே நமக்கு வந்து பொன்னிறமாக செவந்து வந்துடும். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து சிக்கன் வந்து அழகாக நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த மசாலாலாம் பிடிச்சி ஊறட்டும். இது ஒரு பக்கம் தனியாக வச்சுருவோம். இந்த மசாலாவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஒன்லி அந்த மசாலா வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். மித்தது எல்லாமே அவங்களே சேர்த்துருப்பாங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு தாளிப்புக்காக நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே 1, 2 பீசஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த பிரியாணி மசாலாவுக்கு சேர்க்கணுன்னு தேவை கிடையாது. பட் வந்து எனக்கு வந்து சேர்த்து பழகுனதுனால மட்டுமே நான் வந்து சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்காமல் செஞ்சாலுமே அதோட மனம் நல்லாயிருக்கும். இந்த சைடு வெங்காயம் எல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதே எண்ணெயிலே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்காக. 1/2 கிலோ பிரியாணிக்கு இந்த 3 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கீயும் சேர்த்துக்கிறேன். இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை வந்து நல்லா வந்து கட் பண்ணி பொடுசாக வந்து சேர்த்துக்கிறேன். பொடுசாக சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டில் லேசாக அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி. இது வந்து வெங்காயத்தை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்ததுனால நான் ஒரு 3 தக்காளியாக எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த தக்காளியாக. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சைடு வந்துட்டு சிக்கன் 65 பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே ஒரு சைடு போட்டு விட்டுட்டேன். ஸோ அது வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு. செம்ம வெயிலாக இருக்குது. என்னடாப்பா கிச்சனில் நின்று சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஊர் பக்கம்லாம் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுவும் தமிழ்நாடு வந்துட்டு செம்ம வெயிலாக இருக்க போகுதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதில் கேட்கும்போதே பயமாக இருக்குது. நிறைய தண்ணி குடிங்க. நிறைய வந்து நீர் சத்து உள்ள மாதிரியான ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே சேர்த்துக்கிடுங்க. அண்ட் வந்துட்டு நிறைய வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய் அதெல்லாமே இந்த சம்மருக்காகவே படைக்கப்பட்டது மாதிரி நமக்கு வந்து ஆண்டவன் வந்து கொடுத்துருக்கான் இல்லையா, ஸோ அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. குட்டீஸ்க்குமே கொடுங்க. நானும் இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் என்னோடய ஃபேமிலியான உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த சைடு வந்துட்டு 3 டம்ளர் ரைஸ் எடுத்து அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறத்துக்கு வச்சுட்டேன். இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து கழுவி நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருந்த இறால் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த இறால் வந்துட்டு இது வந்து ஒரு 3/4 கிலோ இறால் வந்து க்ளீன் பண்ணது தான் வந்து இந்த குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இறால் சேர்த்ததுக்கப்புறம் அதை தண்ணி விடும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். இறால் ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லை. பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கொஞ்ச நேரம் லிட்டு போட்டு ஸோ அப்படியே வந்து அந்த இறால் வந்து லைட்டாக வந்து பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த சைடு வந்து தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வந்து வாட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 4.5 கப் வந்து வாட்ரு வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்துட்டு நம்ம அந்த மசாலாவோடு சேர்த்தாச்சு. இப்போ அது ஒரு கொதி வரட்டும். அந்த சைடு வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஊறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டு ஸோ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா பிரியாணி ரெடி. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து இறால் பிரியாணி அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் ஆட் பண்ண மாதிரி கொஞ்சம் மசாலா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து செய்யும்போது இந்த இறால் பிரியாணியோட மனமும் சரி டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் சிக்கன் 65யுமே வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு எப்படா இந்த கிச்சனை விட்டு நம்ம வந்து போயிட்டு எங்கேயாவது போய் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கிடையில் வந்து ஹப்பியும் வந்து கால் பண்ணிட்டாங்க. எங்களோட ஃப்ரைடே வந்து மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்து நான் சமைப்பேன், இன்னொரு பக்கம் அவங்க சமைச்சிட்ருப்பாங்க. டைமிங் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் வந்து என்னோடய டைமிங்க்கு அவங்க வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே குக் பண்ணும்போது வேலை போகிறதே வந்து தெரியாது. அவங்களும் அங்கே வேலையை முடித்த மாதிரி இருக்கும், நானும் வந்து இங்கே வேலையை முடித்த மாதிரி இருக்கும். அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் இருந்த பாத்திரங்களும் கழுவி வச்சுட்டேன். இந்த பாத்திரத்தை கழுவும் போது மட்டும் நான் வந்து கண்டிப்பாக யாரு கூடயாவது பேசிக்கிட்டு தான் கழுவுவேன். இல்லை அப்படின்னாக்கா மெயின் வந்து ரொம்ப ஏதேதோ யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப கோவமாக இருந்துச்சுனாலும் வந்துட்டு வெசல் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ வந்து கொஞ்சம் எந்த டென்ஷனும் எதில் காமிச்சோன்னே தெரியாமல் சீக்கிரமாக எல்லாத்தையும் கழுவி வச்ச மாதிரி தெரியும். நீங்கள் யாரெல்லாம் எப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதோட இந்த சைடு வந்து நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணிக்கு. ஸோ அது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து ரைஸ் வந்து ஊறிட்டு இருந்ததை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து வர நேரத்தில் நம்ம வந்து இதை தம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே கையோடு இந்த க்ளீனிங் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பு மட்டும் எப்போவும் சூடாக இருக்கும் போது துடைக்கக்கூடாது. அடுப்பை மட்டும் அப்படியே வந்து குக்கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறணும். விட்டுட்டு ஈவினிங் போல் தான் நான் வந்து டீ டைம் இருக்கு இல்லையா, ஸோ டீ காஃபி போடுற டைமில் தான் வந்து துடைப்பேன். ஆனால் கவுண்டர் டாப் மட்டும் இப்போ துடைச்சி வச்சுருவேன். ஏன்னா வந்து அந்த ஹீட்டோடு துடைச்சோம் அப்படின்னா அது வந்து சேஃப் கிடையாது. அதனால மட்டும்தான் துடைக்க மாட்டேன். நிறைய நேரம் துடைச்சிருக்கேன். பட் இப்போலாம் வந்து அதை துடைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. ஹீட் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் துடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு பிரியாணி வந்து அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் வந்து ஹப்பிகிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு அப்படியே குக்கிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து தண்ணி அண்ட் வந்து ரைஸ் எல்லாமே அப்படியே ஒன்று சேர்ந்து வருது இல்லையா, ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை அண்ட் ஒரு பச்சை மிளகா இருந்துச்சு. அது தம் போடுற நேரத்தில் அந்த பச்சை மிளகா சேர்த்தனால நல்லா வாசம் நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரைட் ஆனியன், அதையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சு. அதை போட்டு நான் வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஃபாயில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆவி போகாத அளவுக்கு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. இப்போ வந்து இந்த பிரியாணி பாட்டுக்கு கீழே வந்து நான் ஒரு தோசை தவா வைப்பேன். வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷமும் ஒரு லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷமும் வந்து இதை வந்து தம் பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ரைத்தா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைத்தா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரைத்தா இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஷகீம் குட்டிக்கு வந்து பிரியாணியே வந்து இறங்காது. அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து ரைத்தா வைக்கலையா அப்படின்ட்டு தான். அதனால் வந்து முதல்ல அதை ரெடி பண்ணி வச்சுருவோன்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபைனலி நம்மளோட தம் பிரியாணி வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தம் உடச்சிட வேண்டியது தான். இதில் தான் ஒரு பொறுமை இருக்கணும். அப்போ தான் ரைஸ் உடையாமல் நம்ம வந்து எடுக்க முடியும். போட்டு கிண்டணும் அப்படின்னாக்கா ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் வந்து லைட்டாக அப்படியே உள்ளே கொடுத்து அப்படியே எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக பொலன்னு வந்துடும். சூப்பராக இருக்கு இல்லையா. இதே இறால் வந்து ஃப்ரை பண்ணி அப்படியும் பிரியாணி செய்யலாம். அது இன்ஷால்லா இன்னொரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவே வந்து வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லன்ச் வந்து சிக்கன் 65 அண்ட் வந்து இறால் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு செம்மையாக ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சு வந்து கொஞ்சம் வாசல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கார் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து க்ளீன் பண்ணுற வேலை வந்து கிடையாது. ஸோ இங்கே மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கார் எப்போ வெளில எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து அதுக்கு இன்சைட்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இது மட்டும்தான் கூட்டி விட்டுட்டு இந்த சைடில் வந்து கொஞ்சம் கூட்டி விட்டுட்டேன் அப்படின்னா அந்த வேலை வந்து முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் இந்த டிவி ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுறது, ஸோ இங்கே உள்ள அந்த செடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து 1 விட்டு 1 நாளாவது வந்து பண்ணிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு அப்படியே தெரியும் லைட்டாக வந்து ஒரு டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி இருக்கும். இன்னும் சின்ன குட்டி ஏதாவது பேப்பரு அது இதெல்லாம் போட்டு வைக்கும். ஸோ அதனால் இதில் உள்ள பொருள் எல்லாம் எடுத்து தொடச்சி வச்சுருவேன். இது துடைக்க என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாக்கா, வைப்ஸ் இருக்கு இல்லையா, வெட் டிஷ்யூ அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது ஈஸியாக இருக்கும், துடைச்சோமா ஒரு வாசமாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால கைக்கு எட்டின தூரம் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த ரொட்டீனோடு சேர்த்து தொடச்சி விட்டுருவேன். எட்டாதது அது எல்லாமே வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் தான் அந்த மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறது, அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்துட்டு பார்க்கும்போது எப்போவும் வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க உங்கள் வீட்டை நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எல்லாமே இவ்வளோ எஃபர்ட்டும் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போய் உட்காந்தா கூட மைண்டு சொல்லும், அந்த ஒரு ஒர்க்கை முடிச்சிருந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு. அது ரிமைண்ட் பண்ணுறதுலேயே நான் டென்ஷன் ஆகிடுவேன். அதனால் வந்துட்டு தோணும் போதே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிடறது தான். அதில் 1000 முறை சொன்னாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் வந்து கழிச்சு கட்டுறது அப்படின்னாக்கா, அது வந்து இந்த துணி மடிக்கிறது தான் இருக்கிறதுலே கடுப்பு பிடிச்ச வேலை. எத்தனை நாள் நீங்கள் கேட்டாலுமே இது இருக்கிறதுலே கடுப்பு பிடிச்ச வேலை தான். நம்மளாவது வாய் திறந்து சொல்லிடுறோம். வாய் திறந்து சொல்லாமல் வந்துட்டு தினமும் வந்து நமக்காக ஒரு வேலை செய்கிற ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து வாஷிங் மிஷின். அது இல்லைன்னா நம்ம பாடு என்னவா இருக்கும். அதனால் அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு அப்பப்போ ஒரு தேங்க் பண்ணிக்குவோம். ஸோ அது இருக்கிறனால தான் டெய்லியும் வந்துட்டு ஓயாமல் நமக்கு வந்து துவைச்சி கொடுக்குது. நம்மளும் காய வச்சு எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு இந்த ஒரு பாடு. ஸோ ஃபைனலி வந்துட்டு இதெல்லாமே உட்காந்து ஓரளவுக்கு மடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதை அந்தந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். பசங்கக்கிட்ட சொல்லிட்டேன், அவங்கவுங்க ரூமில் அவங்கவுங்களோட துணியை கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்தது வந்து இந்த டீப்பா வந்து கண்டிப்பாக தொடச்சி விட்டுருணும். டெய்லியும் வந்து துடைப்பேன். ஈவினிங் போல் துடைச்சிட்டேன் அப்படின்னாக்கா மறுநாள் ஈவினிங் துடைக்கிற வரைக்கும் ஓகேவாக இருக்கும். ஸோ இதுக்குமே இந்த வெட் டிஷ்யூ தான், அது போட்டு துடைக்கும் போது அந்த வாசனையோடு அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டைனிங்காக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக தொடச்சி விட்றதுக்கு இந்த வெட் டிஷ்யூ நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து ஃப்ளோரில் இருக்கிற அந்த கரையை கூட இந்த வெட் டிஷ்யூ வச்சு தான் துடைப்பேன். ஏன்னா தினமும் வந்து மாவு போட முடியாது இல்லையா. ஸோ கண்ணில் படுற சின்ன சின்ன கரையாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு இதை வச்சு துடைக்கும் போது வீடு வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம மாப் பண்ணும் போதும் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு இருக்காது. ஒரு கரையை போட்டு தேய்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஃபீல் இருக்காது. அதனால் அது வெட் டிஷ்யூ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னோடய ரொட்டீனில் நான் வந்து ஃபைனலாக முடிக்கிறது அப்படின்னா இது வந்து கூட்டுறது. ஸோ ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கூட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக நீட்டாக ஆன மாதிரி இருக்கும். எதுக்கோ சாதிச்சிட்டோங்கிற திருப்தி வரும் இல்லையா. அதே மாதிரி இந்த க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சிட்டேன் அன்றைக்கி டேயில் அப்படின்னா அது ஒரு பெரிய வீட்டை பார்க்கும்போது சாதிச்சிட்டோம் மாறா அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து வீடு ஃபுல்லாக கூட்டி முடிக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய டார்கெட் தான். சொல்கிறேன்னா ஒயிட் ஃப்ளோரு அப்படிங்கிறனால திரும்ப திரும்ப கூட்டும்போது இந்த டஸ்ட்டு போய் படுறது பறக்கிறது எல்லாமே அப்படி தெரியும். ஸோ அதனால் கூட்டி முடித்தேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், நீட்டாக ஒரு ஃபீல் வரும். அப்பா போதுண்டா அப்பா இன்றைக்கி வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானே பார்த்து ரசிச்சுக்குவேன், அழகாக இருக்குல்ல இன்றைக்கி வீட் க்ளீனாக இருக்குல்ல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு, அதையும் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னாக்கா நைட்டு எடுத்து காய போட்டுக்கலாம். முதல்ல இந்த வாஷிங் மிஷினை வந்து மாற்றணும். எனக்கு வந்துட்டு நான் இவ்வளோ நாள் வந்து இந்த டாப் லோடு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் லோடுக்கு மாறலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எல்லாமே வந்து எனக்குள்ளே ஒரு இது நம்ம ஈஸியாக ஒரு ஹசல் ஃப்ரீயாக யூஸ் பண்ண மாதிரி இருக்குது இந்த டாப் லோடு. ஆனால் வந்து ஃப்ரண்ட் லோடு வந்து அப்படி இருக்குமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துடும். அதனாலேயே அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவேன். சரி அப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ரண்ட் லோடு எடுக்கலாமா டாப் லோடு எடுக்கலாமான்னு நிறைய கேள்வி கேட்டு 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 நானே அழுத்து போயிடுறேன். அந்த லெவலுக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த வாஷிங் மிஷினை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். இது கூட வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியே எனக்கு இருக்குது. உங்ககிட்ட ஒரு சஜஷனாகவே கேட்குறேன், நீங்கள் யாரெல்லாம் வந்து டாப் லோடு யூஸ் பண்ணுறீங்க,
யாரெல்லாம் ஃப்ரண்ட் லோட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்துட்டு எப்படியும் வந்து இப்போ மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். எல்லாத்தையும் தெளிவாக தான் முடிவெடுப்பேன். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடுச்சு. இன்ஷால்லா ஹபி வந்து வரட்டும், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு வந்து அண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்டோடு எடுத்துருங்க மச்சி அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்கள் அண்ணனுமே அதான் சொல்கிறாங்க. பட் அது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படிங்கிறனால எனக்கு அதே ஒரு குழப்பமாக இருக்குது. அவ்வளோதான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். இனி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி டீ போட்டுட்டு வந்துட்டேன். இது குடித்து முடிச்சிட்டேன்னா என்னோடய இன்றைக்கி டே ரொட்டீன் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த துணி காய போடுறது கூட சகீம் குட்டி வந்து எனக்கு காய போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்காது. இதோட நைட் டின்னர் மட்டும்தான். இன்றைக்கி வந்து பிரியாணி தான் அப்படிங்கிறனால டின்னர் பண்ணுற வேலையும் இல்லை. ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு நாள் பொழுது ஓடும். இங்கே ஏன் வந்தோம் அப்படின்னா இங்கே ஏசி ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து எல்லாம் குருவி கூண்டில் அடையிற மாதிரி நாங்களும் இங்கே வந்து அடைஞ்சாச்சு. இந்த சம்மரை வந்து எப்படி வந்து குட் பை சொல்லி அனுப்ப போகிறோன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அப்பா பார்க்கவே பயமாக இருக்குது வெயில. 6:30க்கு அப்புறம் தான் எங்கே வெளியில் போனாலும் போகணும் அப்படின்டே வந்து மெயின்டு சொல்லுது. அந்த அளவுக்கு வந்து வெயில பார்த்தா பயமாக இருக்குது. சகீம் குட்டிக்கு இந்த ஸ்பெக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படி பார்த்துட்டு பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பொழுது வந்து போயிட்டு இருந்துச்சு. அதோட டீயும் குடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம செஞ்ச இறால் பிரியாணி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.